வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரிஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். தமிழுக்கான கலை சொல்லுக்கு அதில் இது பார்ட் 15 1 to 14 பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், அதை போய் பாருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். இது போக நம்ம சொற்பொருளே சொல்லியடி சீரிஸ்ன்னு சொல்லி அது ஒரு 6-7 பாட்டு போயிருச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதுக்கான இந்த 1 to 14க்கு டோட்டலாக நம்ம 4 டெஸ்ட் வச்சிருக்கிறோம். இந்த 4 டெஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். படிச்சோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம டோட்டலா 100 கலை சொல் பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க. கேம்பர்னா மைய தூக்கல்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஜென்ரலா ரோட்ல பார்த்துருப்போங்க. ரோடு பாத்தீங்கன்னா இங்க சென்டரா வந்து ஹைட்டா இருக்கும். இந்த 2 சைடு பாத்தீங்கன்னா சரிவா இருக்கும். இந்த ஹைட்டா இருக்கிற பகுதி பாத்தீங்களா, இதை தான் வந்து நம்ம கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கேம்பர் அப்படின்னா மையத்துல சென்டர்ல தூக்கி இருக்கும், இப்படி ஹைட்டா. அதை தான் சொல்ல வராங்க, மைய தூக்கல், சென்டர்ல தூக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னா இது கான்செப்ட். இல்லை அப்படின்னா நான் ஷார்ட்கட்டும் சொல்றேன், கேம்பரை சாம்பார் அப்படின்னு. கேம்பர்னா சாம்பார் எப்படி இருக்கணும்னா தூக்கலா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைய தூக்கல்னு வந்துடும். ரெண்டாவும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அப்படியே ஞாபகம். இந்த பாருங்க, கேனோ அப்படின்னு இருக்க இந்த ஓ எடுத்துருங்க. கண்ணுன்னு வருதுங்களா? இப்போ நம்ம அம்மா கூப்பிடுவாங்க, கண்ணு ஓடியா ஓடியா அப்படின்னு கூப்பிடுவோமா? போனா கண்ணு அப்படின்னா ஓடியா. அப்போ ஓடியானா ஓடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா. பாருங்க, கேப் ஹார்ன் கரண்ட். இந்த ஹார்ன் அப்படின்னா இங்கிலீஷ்ல இந்த மாட்டோட கொம்பு, அதுக்கு பேர் தான் ஹார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ன்னாவே கொம்பு முனை. அடுத்து கரண்ட். நான் கரண்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேம்ல எல்லாம் வந்து தண்ணியில கரண்ட் எடுப்பாங்க. அப்போ நீர்ல கரண்ட் எடுப்பாங்க. அப்போ நீரோட்டம். கரண்ட்னாவே நீரோட்டம். இங்க வந்து கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கேப்னா முனைன்னு அர்த்தம். அதை நான் வந்து அடுத்த இமேஜ்ல நான் காட்டுறேன். கேப்னா முனைங்கிறத காட்டுறேன். ஓகேவா? நான் கேப்புக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது பாருங்க, கேப். இப்போ நம்ம ஜாகிரபியில பார்த்துருப்போம், குமரி முனை அப்படின்னு சொல்லி. கேப் குமரின், அதுக்கு இங்கிலீஷ்ல கேப் குமரின்னு சொல்லுவோம், தமிழ்ல குமரி முனை. இதுதான் கேப் குமரி முனை ஜாகிரபியில சொல்லுவோம். அப்போ ஒரு நிலத்தோட எட்ஜு பகுதியே சொல்லுவோமா கேப் குமரின்னு சொல்லி. அப்போ நிலத்தோட முனைப்பகுதி, நிலமுனை. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாங்கிறது ஒரு கண்டம். ஓகேவா? இந்த கண்டத்தோட கடைசி பகுதியை தான் கேப் குமரின்னு சொல்லுவோம், குமரி முனைன்னு சொல்லுவோம். அப்போ கண்ட முனை. இது பாருங்க, கேப்பிங். இந்த கேப் மட்டும் ரெண்டுலையுமே எடுத்துக்கோங்க. கேப்பை கப்புன்னு ஞாபகம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கப்புல எண்ணெயை ஊற்றி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லிடுறேன். எண்ணெயை ஊற்றி அதில் கறி போட்டு, ஓகேவா, கறி போட்டு சமைப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ கேப்னா கப்புல நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் ஒரு கீ பாயிண்ட். எண்ணெயை ஊற்றி கறி சமைப்போமா? கறி சமைப்போம். இந்த கறிக்கு இன்னொரு பேர் என்னங்க சொல்லுவோம், கறியை கவிச்சின்னு சொல்லுவோமா? கறியில ஸ்மெல் வரத கவிச்சி வாசம் அப்படிமோ. அப்போ கறி கவிப்பு, இந்த 2 வந்துடும். இங்கேயும் கவிப்புன்னு இருக்கு. அதனால இந்த 2 ஒரே கீ பாயிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதே கேபிங்ல கப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பு. அப்ப இந்த கப்பு எதால் ஆனது? அலுமினியம், உலோகத்தால் ஆனதா? அப்போ உலோகத்தாது 3 கீ பாயிண்ட். அடுத்து அதுலதான் நம்ம வந்து கவிச்சி செய்வோம். கவிச்சின்னா கரியை கவிச்சின்னு சொல்லுவோம். அப்போ கவினா கவிச்சி, கவிப்பு பாறை. பேஸ் அப்படின்னா ரேஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளை யாராச்சும் ரேஸு கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம வேட்டி எடுத்து மேல மடிச்சு கட்டிட்டு வருவோம். மடிச்சுன்னா மடிப்பு, மேலனா மேல், அப்படியே வந்துடும். நம்மளை யாராவது ரேஸு கூப்பிடுறாங்க, நம்ம இப்படி நின்று இருக்கோம். ரேஸு கூப்பிட்டா மரண்டா எடுறான்னு சொல்லி வேட்டியை மேல எடுத்து மடிச்சு கட்டிட்டு வருவோம். மேல எடுத்து மடிச்சு கட்டிட்டு, மேல் மடிப்பு, அச்சுத்தலை மேல் மடிப்பு. இதை ரேஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இங்க பக்கத்துல ரேஸ்ன்னு எழுதி வைங்க. இந்த கீ பாயிண்டை நோட் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரீகால் பண்ண. 1000 இருந்தாலும் டக்குன்னு ரீட் பண்ணிடுங்க. அடுத்து நான் சொல்ல போறது வந்து ஒரு கீ பாயிண்ட் வச்சு ஒரு 7-8 நம்ம பாத்திர போறோம். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, கரி, அடுப்பு கரி சொல்லுவாங்களா? அதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பன். இது பேரு கார்பன். தமிழ்ல கரின்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கார்பன்னே வரும். அப்ப கார்பன்னா நீங்க கரிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம சொல்ல போறோம் அடுப்பு கரி. அப்ப கார்பன் ஈக்குவலன்னா கரி, கார்பன்னா ஈக்குவலன்னா என்னங்க, ஈக்குவலன் சமம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப கரிமன் மண் அப்படின்னு வந்துடும். அடுத்து கார்பன் பொட்டன்சியல் அப்படின்னா, கார்பன்னா கரிமன் வந்துடும். பொட்டன்சியல்னா இப்போ மின்னல் எப்படி அடிக்கும், பொட்டுன்னு அடிக்கும். மின்னல் வந்து மின்னல் ஞாபகம் வச்சுங்க. மின்னல் வந்து பொட்டுன்னு அடிக்கும். பொட்டுனா பிஓடி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பொட்டன்சியல் பொட்டுன்னு அடிக்கும், மின்னல் பொட்டுன்னு அடிக்கும். அடுத்து கார்பன் ரேஷியோ. கார்பன்னா கரிம அப்படியே வந்துருச்சு. ரேஷியோ அப்படின்னா விகிதம், 10:20 ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்போ விகிதம். ஓகேவா? கார்பன் ரீஸ்டோரேஷன். கார்பன்னா கரிம, ரீஸ்டோரேஷன், ஸ்டோர்னா அதை செஞ்சு வைக்கிறது. ரீஸ்டோர் பண்றோம். வீட்டை நான் ரீஸ்டோர் பண்றேன், ரிப்பேர் ஆயிருக்கும், வீட்டுல லீக்கேஜ் ஆயிருக்கும், வீட்டுல கிராக் வந்திருக்கும், அதை நான் ரீஸ்டோர் பண்றேன்னு சொல்லுவோம். அப்போ மீட்கிறேன் அப்படின்னு அர்த்தம், மீட்பு. கார்பனேசியஸ்னா நான் சொல்லிட்டேன், கரிம மிகு, கரிமிகு ரெண்டுமே ஒண்ணுதான்.
ஓகேவா? கார்பனேசியஸ்னாவே கரின்னு வந்துரும். சோன்ரைட்டை இந்த சோண்டு ரைட்டை வந்து பாண்ட் ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. பாண்டு ரைட். சோன் ரைட்டை பாண்ட் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ கார்பன்னா இந்த கரி வந்துருச்சு. இந்த உருள் பரல் எரிகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் காலேஜ் முடிச்சு போய் கம்பெனியில் சேர்ந்தோம் அப்படின்னா பாண்டு எழுதி வாங்கிப்பாங்க. ரைட்னா என்னங்க? எழுதுதல் தானே. அப்போ பாண்டை ரைட் பண்ணி வாங்கிப்பாங்க. நம்மகிட்ட ரைட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா என்னதான் நம்ம உருண்டாலும் பிறண்டாலும் நம்ம சிக்கல்ல சிக்கிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உருண்டாலும் அப்படின்னா உருள்னு அர்த்தம், பிறண்டாலும் அப்படின்னா பரல்னு அர்த்தம். அடுத்து நம்ம சிக்கல்ல சிக்கிடுவோம். சிக்கல் அப்படின்னா எரிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிக்கல் அப்படின்னா எரிக்கல். ஓகேவா? முடிஞ்சு. ஓகே. அடுத்து கார்பன்னா கரின்னு சொல்லிட்டேன். ராக்னா பாறை வந்துடும். அடுத்து கார்பனேசியஸ்னா கரிவய. ஷேல் அப்படின்னா இந்த ஷேலை மேலுன்னு ஞாபகம் வச்சுங்க. மேல நம்ம யாரும் என்னன்னு சொல்லுவோம்? மேல வந்து மென்னு சொல்லுவோமா? மென். இங்க மென் வந்துருச்சு பாருங்க. ஃபீமேல நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீமேல உமன்னு சொல்லுவோம். அப்போ மேல மென்னுன்னு சொல்லுவோம். இங்க சேல மேலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேலு மென்னை வந்து நம்ம மேலுன்னு சொல்லுவோம். அப்போ இங்க மென் வந்துருச்சா? மென் கல் வந்துடும். ஓகே. அடுத்து கார்பனேட் ராக் அப்படின்னா கார்பனேட்னாவே கரின்னு வந்துடும். ராக் அப்படின்னாவே பாறைன்னு வந்துடும். ஓகே. கார்பனேஷன், இந்த நேஷன் கார்பனைசேஷன் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு அது அதான் ஆகிறது, கரிமம் ஆதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு பேர் அப்படி நேஷன் அப்படி வரும் கடைசியா. ஓகேவா? நம்ம வந்துங்க கலை சொல்லி இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகேவா? நான் இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரியே வந்து ஒரு ரூட் ஒன் மேலே ஹெட்டிங் வச்சு ஒரு இமேஜ் வச்சு கொண்டு வந்துருவேன். பார்க்குறேன் போக போக வந்து உங்களுக்கு இன்னும் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஒரே ஒரு இமேஜ் வச்சு அந்த ரூட் வேர்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே 10லிருந்து 15 கலை சொல் அழகா படிச்சிடலாம். நம்ம கலை சொல் நிறைய இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி படிக்கிற மெத்தேடை மாற்றினா எவ்வளோ நாள் நம்ம மைண்டில் ஏற்றலாம். ஓகேவா? அடுத்து போகலாம். இங்க பாருங்க கார்டினல், இங்கேயும் கார்டினல் இருக்கு. இதுல கார்டுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கார்டுனாவே நம்ம ஐடென்டி கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஐடென்டி கார்டுல போட்டோ எப்படி இருக்குங்க? நம்ம தலையை மட்டும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா? இங்கேயே இமேஜ் இருக்கு பாருங்க. அப்போ தலை புள்ளி, பாயிண்ட்னா புள்ளின்னு வந்துடும். அப்போ கார்டு ஐடென்டி கார்டுலயே நம்ம தலையை போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ தலை வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். அடுத்து நமக்கு ஐடி கார்டு தான் வந்து என்னங்க? முதன்மையானது. ஸ்கூலுக்கு டெய்லி நம்ம எடுத்துட்டு போகணும், முதன்மையா எடுத்துட்டு போகணும். அப்போ முதன்மை. இங்க பாயிண்ட்னா திருப்ப புள்ளின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 2 கீ பாயிண்ட்டுங்க. முதன்மையா கொண்டு போகணும், நாள்தோறும் கொண்டு போகணும் கூட ஞாபகம். இந்த நல்ல நாள்தோறும் கூட ஞாபகம். இப்போ நாள்தோறும் கொண்டு போகணும். ஐடென்டி கார்டுல தலை மட்டும் இமேஜ் இருக்கும். அதுதான் முதன்மையா நம்ம கொண்டு போகணும். நாள்தோறும் கொண்டு போகணும். இந்த நாளை நாள்தோறும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது கூட நமக்கு மறக்காது. நான் அதுக்காக தான் சொல்றேன். வெறுமனே கார்டு வச்சு ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. சப்போஸ் இந்த நல்ல வந்து வச்சு நம்ம ஞாபகம் வைக்கணும் மறந்துடும்னா நாள்தோறும் கொண்டு போகணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படின்னா புள்ளி, இங்கே புள்ளி வந்துடும். இங்கே விண்ட் அப்படின்னா காற்று. ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 கீ பாயிண்ட் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. லிங்க் பண்ணி ஈஸியா படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இந்த பாருங்க கேஸ்டல் லெட்டர்ஸ். அப்படி கேஸ்டல் இதை மட்டும் எடுத்துக்க நான் ஹைலைட் பண்ண. கேஸ்டல்னா இந்த மாதிரி அரண்மனை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் படம், அந்த ஹாலிவுட் படம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அரண்மனைக்கு முன்னாடி கேஸ்டல் அப்படின்னு போட்டு பேர் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அரண்மனையை தான் கேஸ்டல்னு சொல்ல வராங்க. இப்போ கேஸ்டல்னாவே அரண்மனை. ஓகேவா? அடுத்து முகில் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே. நம்ம கடைக்கு எங்கேயாச்சும் போனா என்னங்க பண்ணுவாங்க? இந்த மாதிரி என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லி கேட்லாக் கொடுப்பாங்களா? கேட்லாக் கொடுப்பாங்க. அப்போ அந்த கேட்லாக் நம்ம பார்க்குறப்போ விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? வாய் அடைச்சு போயிடுவோம். இதுதான் ஷார்ட்கட்டு. நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. இதில் கேட்லாக் மட்டும் எடுத்துங்க. இது பேர் கேட்லாக் தான். கேட்லாக். அப்போ கடையில் போய் நம்ம கேட்லாக் பார்த்து விலை அதிகமாக இருந்துச்சுன்னா வாய் அடைச்சு போயிடுவோம்னா அடைவாக்கம். ஓகே. அடுத்து போகலாம். இது பாருங்க கேவிட்டி ஃபில்லிங். கேவிட்டி அப்படின்னாவே அந்த சொத்த பல்லுல இருக்கிற குழியே சொல்ல வராங்க. ஓகேவா? அதனாலதான் நான் இமேஜே எடுத்துட்டு வந்துட்டேன். என்னைக்கும் உங்களுக்கு மறக்காது. பயமே படாதீங்க. இந்த இமேஜ் வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நான் ஒரு 1000 ஆகட்டுங்க. வேணா நான் அந்த 1000 ஆனோம்னா நான் இந்த ஒரே பிடிஎஃபா கம்பைல் பண்ணி ஜியோகிராஃபி இது நான் கொடுத்துறேன் டெலிகிராம்ல. அதை இமேஜோடவே இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க. என்னைக்கும் மறக்காது. ஓகே. அப்போ கேவிட்டினா பல்லு, சொத்தையா இருக்கிற பல்லுல இருக்கிற அந்த குழியே சொல்ல வராங்க. ஓகேவா? அப்புறம் கேவிட்டி ஃபில்லிங் அப்படின்னா இந்த சொத்தையா இருக்கிற பல்ல நம்ம அந்த குழிய இந்த ஃபில் பண்ணிடுவாங்க. டாக்டர்கிட்ட போனா அது வச்சு ஃபில் பண்ணிடுவாங்களா? அப்போ நிரப்புறத சொல்ல வராங்க. குழிவு நிரப்பு 2 தான். கேவிட்டினா அந்த சொத்த பல்ல இருக்கிற குழி. அப்போ குழிவு. கேவிட்டி ஃபில்லிங் அப்படின்னா அந்த குழியை நம்ம ஃபுல்லா நிரப்பி ஃபில் பண்ணிடுவாங்க. மட்டமா பண்ணி விட்டுருவாங்க. அப்போ கேவிட்டி ஃபில்லிங்னா நிரப்பு. அது போக அதுவும் வந்துடும். ஓகேவா? இது பாருங்க சென்டர் ஜம்ப். இது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்க்ல. இப்படி ஜம்ப் பண்ணி விளையாண்டு இருப்பாங்க. அப்போ இது என்னங்க? சென்டர்னா மையம்,
ஜம்ப்னா என்ன, இப்படி குதிக்கிறப்ப என்ன எகிரி போவாங்க மேல, அப்போ எகிர்வு. அப்போ இப்படி குதிக்கிறப்ப என்ன ஆகுங்க, இங்க கால் படுறப்போ இங்க ஒரு அழுத்தம் உண்டாகுமா, அப்போ அதுக்கு பேர் என்ன, கீழே அழுத்தம் உண்டாகும். அப்ப தாழ்வழுத்தம். சென்டர்ல ஜம்ப் பண்றப்ப தாழ்வழுத்தம் உண்டாகும். அப்புறம் இன்னொன்னு என்னங்க, இது ஒரு சென்டர்னா மையம், மைய நகர்வுன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சென்ட்ரிங் போர்ட். இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா சொல்லிடுறேங்க. நம்ம வந்து போர் போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் வச்சு பார்ப்போம். அப்போ தேங்காயை சென்டர்ல வச்சு பார்ப்போம். எதுக்கு, நீர் வளத்தை பார்க்கறக்கு. அப்போ நீர் வளங்காணல் ஒரு கீ பாயிண்ட். ஓகேவா? இங்கேயும் நீர் வளங்காணல் வந்துச்சு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கீ பாயிண்டா வச்சுக்கலாம். அப்படி நீர் நம்ம இருக்குதுன்னு பார்த்துட்டோம், என்ன பண்ணுவோங்க, இப்படி சுத்தி இப்படி ரிங்கு போட்டுருவோம். ஓகேவா? இப்படி ரிங்கு போட்டுருவோம். ரிங்கு போட்டு கட்டி வச்சிருவோம். கட்டல் 2 கீ பாயிண்ட். நான் திருப்பவும் சொல்றேன், நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு மொத்தம் இந்த சென்ட்ரிங்க்கு 2 கீ பாயிண்ட் தான். ஒன்று, இந்த சென்ட்ரிங் அப்படின்னாவே சென்டர்னா என்னங்க, மையம்னு சொல்லுவோமா. அப்போ நம்ம தண்ணிக்காக என்ன பண்ணுவோம், கையில இந்த தேங்காயை சென்டர்ல வச்சுன்னா நான் இங்க லிங்க் பண்றேன். ஓகேவா? சென்டர்ல வச்சு நீர் வளத்தை பார்ப்போம். அப்போ நீர் வளங்கால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீர் இருக்கு, இங்கே நீர் வளங்கால் வந்துருச்சு. ரெண்டும் ஒரே கீ பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் இறக்கி கட்டி வச்சிருவோம். ரிங்குன்னு வந்துருச்சா, ஏன்னா இங்கேயும் நான் லிங்க் பண்றேன். ரிங் இறக்கி கட்டி வச்சிருவோம்னா கட்டல், இன்னொரு கீ பாயிண்ட். ஓகேவா? கட்டி வச்சிருவோம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நான் திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க, அப்போ நல்லா தெளிவா மைண்ட்ல ஏறும். இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சிம்பிளா புரியும். நம்ம சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில வால்யூம் நம்பர் 14, மொத்தம் 14 புக் இருக்கு. அதுல 14வது புக் ஜியாகிரபி தான் நடத்திட்டு இருக்கேன். குரூப் 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், ரெண்டுலயுமே இதுல இருந்து நமக்கு அதிகமா கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஒரே புக்ல இருந்து ஜியாகிரபி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட். நான் எதுக்கு இமேஜ் வச்சு சொல்லணுமோ சொல்லிட்டேன், எதுக்கு நான் ஷார்ட்கட்டா சொல்லணுமோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது பாருங்க, கேம்டோனைட். இங்க கேம்டோனைட்னு வந்துருச்சு. அது ஒரு கனிம வகை அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியே இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது கன்னடா பால்சம். கன்னடா வந்துருச்சு. பால்சம்னா பாசம் ஞாபகம். பால்சம்னா பாசம். இப்போ தொட்டியில பாசம் பிடிச்சிருக்கு, அது எப்படி இருக்குங்க பார்த்தா, பிசு பிசுன்னு இருக்கும். பிசு பிசுன்னா பிசின் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிணறி வந்துடும். கரண்ட்னா நீர்ல கரண்ட் எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ நீரோட்டம் அப்படின்னு வந்துடும். ஓகே, இந்த கேண்டில் மாஸ் இவி வின்ஸ் அப்படின்னா, இந்த கேண்டில் டின்னர்னு சொல்லுவாங்க. கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம சினிமாஸ்ல பார்த்துருப்போம். நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த கேண்டில் லைட் டின்னர் ஞாபகம் வச்சுங்க. பிப்ரவரி மாதம் நம்ம லவ்வர்ஸ் டே அப்ப நம்ம லவ் பண்றவங்கள கூட்டிட்டு கேண்டில் டின்னர் போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பிப்ரவரி மாதம் கேண்டில் டின்னர் போறோம், நம்ம லவ் பண்றவங்கள கூட்டிட்டு. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? கேண்டில் டின்னர் போறோம். அப்போ கேண்டில்னாவே உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்துடும். பிப்ரவரி மாத விண்டுனா காற்று, கடுங்காற்று. ஈவி விண்டுங்கிறாங்க. அப்போ கடுங்காற்று அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிப்ரவரின்னு வருது, இங்க பிரிட்டானியான்னு வருது. ரெண்டையும் நம்ம பிபி அந்த மாதிரி தான் வருது. பிப்ரவரி, பிரிட்டானியா, ரெண்டு பி அப்படின்னு வருது. அதனால அது ஈஸியா ஞாபகம். அடுத்து கனல் கோல், இங்க கனல் ஷேல், கனல் ஆயில். இந்த மூணையும் நம்ம ஒட்டுக்காக பார்க்கணும். ஓகேவா? மூணுமே ஒரே மீனிங் தான் சொல்லும். கனல் நம்ம சொல்லுவோம்ல, கனல் நெருப்பு, அனல் நெருப்புன்னு சொல்லுவோம். அப்போ நெருப்பை வந்து நம்ம தீய மூட்டி எரிச்சோம் அப்படின்னா கனல் வரும். இங்க கனல்னே இருக்கு பாருங்க, அப்படியே கனல்னு தான் இருக்குங்க. ஓகே, அடுத்து ஷேல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலுன்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? மேல் அப்படின்னாவே மென்னுன்னு சொல்லியிருக்கேன். மேல என்னன்னு சொல்லுவோம், மின்னுன்னு சொல்லுவோம். ஃபீமேல உமன்னு சொல்லுவோம். அப்ப இங்க மின்னுன்னு வந்துருச்சா, மின் கலிக்கல். ஓகேவா? அடுத்து இந்த கனல்னு நான் சொல்லிட்டேன். தீய மூட்டி எரிச்சா கனல் வரும், அனல் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ கனலாயினா எரிமூட்டி, நிலக்கரி போன்ற கரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, கேண்டர்பரி நார்த் வெஸ்டர்ஸ். இது கேண்டர்பரின்னு வந்துருச்சு. நார்த் அப்படின்னா என்னங்க, வடக்கு. வெஸ்டர் அப்படின்னா மேற்கு. வெஸ்ட்னா மேற்கு, கடுங்காற்றுன்னு சொல்லியிருக்கேன். இது பாருங்க, இந்த 9 to 12 வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது கேனையன் ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுல திட்டுவாங்க, நீ ஒரு கேனையன்டான்னு சொல்லி. அப்போ நம்ம இதுல செம்பிலம் இருக்கா, செம்பிலத்தை சம்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செம்பிலத்தை சம்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சம்பளத்துக்கு எங்கேயாச்சும் வேலைக்கு போல அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, கேனையன், நீ எல்லாம் உருப்படவே மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் மீறி நம்ம படிச்சு சாதிச்சு காமிக்கணும். ஓகேவா? செம்பிலத்தை சம்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளத்துக்கு நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போலீங்கன்னா வீட்டுல கேனையன் திட்டுவாங்க. அப்போ கேனையன்னா செம்பிலம், இங்கேயும் கேனையன்னா செம்பிலம், இங்கேயும் கேனையன்னா செம்பிலம், இங்கேயும் கேனையன்னா செம்பிலம். அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுங்களா? இப்போ அடுத்து இதுல பெஞ்ச் அப்படின்னா, பெஞ்சில் உட்காந்து படிப்போம். அப்போ படி அடுக்கு. ஃபில்னா என்னங்க, நிரப்புறது, நிரம்பு பொருள். அடுத்து விண்டுனா என்னங்க, காற்று. இங்க செம்பிலி அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து இந்த 4 முடிஞ்சு, ஒரே கீ பாயிண்ட் தான். அடுத்து கேப், கிளவுட்னா, கேப்னா என்னங்க, பாட்டில் கேப் அப்படின்னு சொல்லுவோம், மூடி. கிளவுட்னா முகில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டி ஆஃப் விண்டு.
கெப்பாசிட்டினா என்னங்க, உனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நீ எப்படி படிப்ப அப்படின்னு கேட்பாங்க. கெப்பாசிட்டினா உனக்கு எவ்வளோ திறன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். திறன். விண்ட் அப்படின்னா காற்று. முடிஞ்சுங்களா? இது பாருங்க கேப் டாக்டர். இது அப்படியே ஞாபகம் இருக்குங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் போடுறதுன்னே எனக்கும் தோணல. நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தோணுச்சுனாலும் நீங்க ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் தனியா திடீர்னு ஏதாச்சும் எனக்கு ஷார்ட்கட் தோணுச்சு அப்படின்னாலும் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். கேப் டாக்டர் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நிலமுனை தென்கிழக்கு கடுங்காற்றாமா. தென்னாப்பிரிக்கா சைடுல ஏதோ ஒரு காற்று வீசுது, அதை சொல்ல வராங்க கேப் டாக்டர்னு. இதை மட்டும் ஷார்ட்கட் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கேபிலரி. இதுல அரி அரின்னு எடுத்துக்கங்க. இதுல நுண் எடுத்துக்கங்க. நுண்ணறி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நாம எல்லாம் சொல்லுவோம்ல நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி. அப்போ கேபிலரி. கொஸ்டின் வந்து கேபிலரி. அப்போ கேபிலரி நுண்ணறி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேபிலரி நுண்ணறி. அப்போ நுண்ணு அரி கனெக்ட் ஆயிடும். இங்கேயும் நுண்ணு அரி. நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். நுண்ணறினா என்ன? நுட்பமான அறிவை தான் நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். நுண்ணறி இங்கேயும் நுண்ணறின்னு வந்துடும். அதனால உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இல்லை அப்படின்னா புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம். புல் அரிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க புல்லு, இந்த புலைய புல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்ல வந்து ஸ்பீடா சொன்னா புலைன்னு வரும். அப்போ புல் அரிக்குது, அரின்னு இங்க வந்துடும். அப்போ புல் அரிக்குது இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க புல் அரிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படியோ ஞாபகம் வச்சுங்க. க்ரீப் அப்படின்னா குழந்தை க்ரீப்பிங் ஆகுது, க்ரீப்புது தவளுது அப்படின்னு சொல்லுவோம். அது க்ரீப்புன்னு தான் சொல்லுவோம். அப்போ நகர்வு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து கேப்ராக் ஆஃப் ஆயில் பெட்ஸ். ஆயில்னா என்னங்க? எண்ணெய். பெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? படுக்கை யூஸ் பண்ணுவோம். படுகை. அப்போ எண்ணெய் படுகை கவிமுகடு அப்படின்னு நான் என்னங்க சொல்லியிருக்கேன்? கேப் அப்படின்னா கேப் குமரின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து டெட் எண்ட் அந்த பாயிண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ முகடுன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து இது கரா பெயின். பைனு வைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லிடுறேன் இந்த வைன் வச்சு. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸோட வைன்னா என்னங்க? இந்த ஆல்கஹால் குடிக்கிறத வைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்காக பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வைன் குடிச்சா பெயின் வந்து திடீர்னு செத்துருவோம். இதை மட்டும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? வைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வைன் குடிச்சா பெயின் வந்து பெயின் இங்கே ரைமிங்கா இருக்கு. பெயின் வந்து திடீர்னு செத்துருவோம். ஓகேவா? அப்போ ஃப்ரெண்ட்ஸோடன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்னா பிரான்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடா சொன்னீங்கன்னா பிரான்ஸ்ன்னு வரும். பிரான்ஸ் சேர்ந்து வைன்னு சொல்லி வைன் குடிச்சா பெயின்னா ஸ்பெயின் அப்படின்னு ஞாபகம். பெயின் ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஸ்பெயின்னு வந்துடும். பெயின் வந்து திடீர்னு செத்துருவோம். அப்போ திடீர்னு இங்கே கவர் ஆயிடுச்சு. அப்போ திடீர் கடுங்காற்று. 3 கீப் ஆயிருங்க. 1 2 3 நல்லா பாத்துக்கங்க. இதை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கார்பன் பிளாக். இந்த கார்பன்னாவே நான் கரிமம் சொல்லிட்டேன். வீட்டில் இருக்க அந்த அடுப்பு கறி. பிளாக்னா கருப்பு அப்படியே வந்துடும். அடுத்து கார்பன் சைக்கிள்னா கார்பன்னா இந்த கார்பனேட் அப்படியே வந்துடுச்சு. சைக்கிள் அப்படின்னா இப்படி சைக்கிள் சுழண்டு போகும். சைக்கிள்னா அந்த சுழற்சி தான் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கார்பனி ஃபெரோஸ் கோல் பெட். இந்த கோல் அப்படின்னாவே நிலக்கரின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பெட்டுனா என்னங்க? பெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெட்டு ராக் பெட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பெட்டை வந்து வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம். பெட்டுனா அடுக்கு, ஒரு லேயர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இது பாருங்க கார்சி நெட். இந்த நெட்டை விட்டுருங்க. இந்த கார்சி மட்டும் பாருங்க. கார்சி வந்து காரியசி ஞாபகம். கார்சியை ஸ்பீடா சொன்னீங்கன்னா கார்சி அப்படின்னு வரும். இப்போ கார்ல நம்ம ஏசி போட்டு போனா எப்படிங்க இருக்கும்? குளிர்ந்த கடுங்காற்றா வருமா? கார்ல ஏசி போட்டா குளிர் காற்று வரும், கடுங்காற்றா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். கடுன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு பைனீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு இது ரொம்ப முக்கியம். செகண்டரியா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கரீபியன் கரண்ட். இதே பாருங்க கரீபியன் அப்படியே வந்து கரண்ட் வந்து நீர்ல கரண்ட் எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ கடல் நீர் ஓட்டம் அப்படின்னு வந்துடும். கரீபியன் சி அப்படின்னா கரீபியன், சீனா கடல் வந்துடும். அடுத்து கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். புல்ல சாப்பிட்ற இனங்கள், விலங்கினங்கள். அடுத்து கறியை சாப்பிட்ற மற்ற விலங்கை பிடிச்சி சாப்பிட்ற இனங்கள்னு சொல்லி பிரிப்போம் சயின்ஸ்ல. அதை தான் சொல்ல வராங்க. இப்போ கார்னிவோரஸ் அப்படின்னா கறி அந்த அடுத்த மற்ற விலங்கை அட்டாக் பண்ணி சாப்பிட்றத கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். புலால் உண்ணுகின்ற கறி சாப்பிட்ற அந்த விலங்கை சொல்ல வர்றது தான். இது நம்ம சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம். இது பாருங்க கார்னோடைட் அப்படின்னா கார்னோடைட் அப்படியே வந்துடும். கரோலினா பே. இந்த கரோலினான்னு வந்துடும். இந்த பே அப்படின்னா நம்ம இப்போ பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம். பே ஆஃப் பெங்கால்னா என்ன? வங்காள விரிகுடான்னு சொல்லுவோமா? அப்போ பேனாவே விரிகுடான்னு வரலாம், வளைகுடான்னு வரலாம். நம்ம முந்தின கிளாஸ்ல பேக் வந்து விரிகுடான்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேக் விரிகுடான்னு சொல்லலாம், விரிகுடா வளைகுடான்னு சொல்லலாம். பே ஆஃப் பெங்கால் எக்ஸாம்பிள், வங்காள விரிகுடா. ஓகேவா? இது பாருங்க கேரியிங் கெப்பாசிட்டி. கேரினா சுமந்துட்டு போறது, ஏந்திட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏந்து. கெப்பாசிட்டினா உனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, திறன். அடுத்து கேர்டோகிராஃபிக் அப்ரிவேஷன். கிராஃப்னா என்னங்க? கிராஃப்னா இப்படிதான் கிராஃப், படம். அப்போ நிலப்பட. அப்ரிவேஷன் என்னங்க? இப்போ செயில்.
அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல் ஃபார்மா எழுதுனா பெருசா வரும். அதை குறுக்கமா சொல்றது தான் அப்ரிவேஷன். அப்போ அப்ரிவேஷன்னாவே குறுக்கம். ஓகேவா? கேஸ் ஹார்டனிங். இப்போ கேஸ் இப்போ ஹார்டனிங்னா என்னங்க? ஹார்டா இருக்குது, இறுகி போயிடுறது. அப்போ இறுகுதல் வந்துடும். இதுல கேஸ் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம யாராச்சும் கேஸ் வாங்கிட்டாங்க, போலீஸ்ட்ட போய் கேஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்மள புறந்தள்ளிடுவாங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ கேஸ் வாங்கினாவே புறந்தள்ளிடுவாங்க. அப்போ புறணி இருக்குதல். ஓகேவா? அடுத்து கேஷ் கிராப். இது நம்ம படிச்சிருப்போம். பணப்பயிர். கேஷ்னாவே பணம், கிராப்னா பயிர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை கேஷ் கிராப்னு சொல்லி ஜாகிரபியில சொல்லுவோம். இந்த கரும்பு, இந்த புகையிலை அதெல்லாம் சொல்லுவோம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்க கேஸ்ட். இந்த ஃபுல்லா இந்த 33ல இருந்து 35 வரைக்கும் ஒரே மாதிரி பாருங்க. கேஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கேஸ்ட் அப்படின்னா சாதின்னு சொல்லுவோமா? ஓகேவா? அப்போ கேஸ்ட்னா சாதி. சாதியை நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. அப்போ பாருன்னா வாருன்னு ஞாபகம் வச்சுங்க. பார், வார். ஓகேவா? கேஸ்ட்னா சாதிங்க. சாதியை பார்க்கக்கூடாது. இதை பக்கத்தில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரா புரியும். அப்போ பார்க்கக்கூடாது. பாருன்னா வார், வார், வார் அப்படியே வந்துடும். இந்த பாரை வாருன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படியே இது கவர் ஆயிடும். அடுத்து இதுல அயன்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்டீல்னா எக்குன்னு அர்த்தம். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து கெட்டாச்சோசிஸ். இந்த சோசிஸை ஜோசியோன்னு ஞாபகம் வச்சுங்க. ஜோசின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஜோசியன் வரும். அப்போ ஜோசியக்காரர் தான் என்ன பண்ணுவாரு? நம்ம கண்டத்தெல்லாம் இந்த கண்டம் நமக்கு பிடிச்ச கண்டத்தெல்லாம் எப்படி முறிக்கலாம், எப்படி இவன் நிலைமையை மாத்தலாம் அப்படின்னு அவரு தான் சொல்லுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஜோசிஸ் அப்படின்னாவே ஜோசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசியக்காரர் தான் வந்து இந்த கண்டத்தை, இவனுடைய கண்டத்தை எல்லாம் எப்படி முறிக்கலாம், இவன் வாழ்க்கையை எப்படி மாத்தலாம்னா மாற்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்தலாம்னு சொல்லி அவரு தான் சொல்லுவாரு. அப்போ உருமாற்றம், பாறை, முறிவு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து கேட்ராக்ட். ஆக்ட்னு எடுத்துங்க. ஆக்ட் அப்படின்னாவே என்னங்க? நடிப்புன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லா நடிச்சு பேர் வாங்கணும். இப்போ ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம நல்லா நடிச்சு பேர் வாங்கணும். அப்ப ஆக்ட் பண்ணி பேர் வாங்கணும். அப்ப பேர்னா பேரருவி அப்படின்னு வந்துடும். இது பாருங்க கெட்டாஸ்ட்ராபிசம். இதுல டிராபிசம் மட்டும் எடுத்துக்கோங்க. டிராபிசம் வந்து நம்ம டிராஃபின்னு சொல்லுவோமா? டிராஃபினா நம்ம ஜெயிச்சா அந்த டிராஃபி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜெயிச்சா டிராஃபி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க மாட்டோம். சில டைம்ல நமக்கு திடீர்னு அழிவும் வந்துடும் அப்படின்னு ஞாபகம். அப்ப திடீர் அழிவு. ரெண்டே கண்டிஷன் தான். டிராபிசம் எடுத்துக்கங்க. இதையும் டிராபிஸ்ட். இது ரெண்டு எடுத்துக்கங்க. இதுல ரெண்டுலயும் டிராஃபின்னு வருதா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு டிராஃபியும் வாங்கலாம். திடீர்னு ஜெயிச்சும் வருவோம், திடீர்னு அழிஞ்சும் போவோம். ரெண்டும் இருக்கும். மேடு பள்ளமும் இருக்கும். நாம தான் சமாளிக்கணும். டிராஃபியும் வாங்குவோம், அழியவும் செய்வோம். அப்போ திடீர் அழிவு கோட்பாடு. இந்த பாருங்க கெட்ராட்ராபிஸ்னாலும் அந்த டிராஃபி திடீர் அழிவு வந்துடும். இதுல ஃபிஸ்ட்னு சொல்றாங்க. ஃபிஸ்ட் அப்படின்னா கொள்கையர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிசம்னு சொல்றாங்க அப்படின்னா கோட்பாடுன்னு அர்த்தம். பிஸ்ட்னா கொள்கையாளர் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இல்லைன்னா பிஸ்ட்னா ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. பிஸ்ட் கிறிஸ்ட். ஜீசஸ் கிறிஸ்ட் ஞாபகிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அப்போ கொள்கையர் அப்படின்னு வந்துடும். இது ஃபிசம் மட்டும் கோட்பாடுன்னு நல்லா ஞாபகிச்சுங்க. ஓகே. அடுத்து இது பாருங்க இந்த 40. இந்த 40க்கும் நான் எந்த ஷார்ட்கட்டும் கண்டுபிடிக்கல. இந்த 15ம் 40யும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாச்சும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் கொண்டு வரேன் கண்டிப்பா. கெட்டாசோன் மீயானல் அழுத்த பாறை பகுதி. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 15ம் 40 நான் கொண்டு வரேன். ஓகே. கேட்ச்மெண்ட் ஏரியா. ஏரியானா நம்ம என்ன சொல்லுவாங்க? மேக்ஸ்ல பரப்பளவுன்னு சொல்லுவோம். இது வந்துடும். கேட்ச்னா என்னங்க? கேட்ச். இப்போ பாலை கேட்ச் பண்றேன் அப்படின்னா என்ன? பாலை பிடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீர் பிடிப்பு பகுதி பரப்பு அப்படின்னு வந்துடும். இல்லைன்னா நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ கேட்ச். இப்போ நம்ம நீர்நிலைக்கு போய் தான் மீனை கேட்ச் பண்ணுவோம். மீனை கேட்ச் பண்ணுவோம்னா மீனை பிடிப்போம். இப்போ டேமு எங்க நீர் பிடிப்பு பகுதிக்கு போய் மீனை கேட்ச் பண்ணுவோம்னு கூட ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா கேட்ச்னா பிடின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஏரியானா பரப்பு. எப்படின்னாலும் ஞாபகம் வச்சுங்க. உங்க விருப்பம் தான். அடுத்து கேத்தோடு. 2 இருக்குங்க. நான் சொல்லியிருக்கேன். ஏனோடுன்னு ஒன்று இருக்கு, கேத்தோடுன்னு ஒன்று இருக்கு. ஏனோடு அப்படின்னா நேர்மின் முனைன்னு சொல்லுவோம். கேத்தோடு அப்படின்னா எதிர்மின் முனை அப்படின்னு சொல்லுவோம். 2 தான். இப்போ ஏனோடுனா நேர்மின் முனை, கேத்தோடுனா எதிர்மின் முனை. கெமிஸ்ட்ரியில வரும். ஓகேவா? இது பாருங்க கேட்டுன்னு மட்டும் எடுத்துங்க. கேட்டுனா பூனைன்னு சொல்லுவோமா? சில பூனை என்ன பண்ணும்? குறும்பு பண்ணும். சில பூனை மென்மையா இருக்கும். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம். அப்போ கேட்டுனாவே சில பூனை வந்து குறும்பு பண்ணும்னா குறும்பரப்பு. சில கேட்டு மென்மையா இருக்கும்னா மென் காற்று. இது பாருங்க கல்ரான் சப்சிஸ்டன்ஸ். இதுல கல்ரான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பார்த்துருப்போங்க, கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா கொப்பரை தேங்காயை கல்றான். இந்த கல்றான ஸ்பீடா சொன்னீங்கன்னா கல்றான் அப்படின்னு வரும். அப்போ கொப்பரை தேங்காயை கல்றான் அப்படின்னு ஞாபகம். அப்போ கொப்பரை தாழ்வு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது பயோ அப்படின்னாவே பயோ வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க.
கரிம கழிவுகள், கரிம கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்னா கழிவு, பயோங்கிறது வந்து கரிம கழிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பயோனாவே அந்த கரிமங்கிற வேர்டு வந்துடணும். பயோனா கரிம. லித்துனாவே நான் பாறைன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. லித்த கூட நீங்க எழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? லித்துனா எழுத்து. அப்போ நம்ம பாறையில தான் எழுதுவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. எழுத்து எழுத்து ஞாபகம் வச்சுங்கன்னா பாறையில எழுத்து, பாறையில எழுத்து அப்படின்னு வந்துடும். ஓகேவா? லித்துனா பாறைங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து கவா பர்டு. பர்டுனா பர்ட பிரெட்னு ஞாபகம் வச்சுங்க. பர்டு பிரெட் ரெண்டும் ரைமிங்கா வர மாதிரி தாங்க. நான் வேர்டிங்ஸ் மாத்தி கொடுத்தாலும் நான் சம்மந்தம் இல்லாம கொடுக்கறது இல்ல. அதே ப்ரொனவுன்சியேஷன்ல வர மாதிரி யோசிச்சு தான் கொண்டு வரேன். ஓகே, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பர்டுனா பிரெட். இப்போ நல்ல ஒரு அடர் பனிப்பொழிவு பெய்யுதுன்னு வைங்க. நல்ல ஒரு பனிப்பொழிவு அடரா பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டீயும் பிரெட்டும் இருந்தா நல்லா இருக்குங்க. இப்போ கூட நம்ம குளிர் காலம் தான். ஒரு டீயும் பிரெட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்டா, குளிருக்கு இதமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேவ் அப்படின்னாவே குகை வந்துடும். பிரேக்கியா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிரேக் மட்டும் எடுத்துங்க. பிரேக்னா என்னங்க? ஒரு குச்சியை ரெண்டா உடைக்கிறது பிரேக். உடைக்கிறது செதைக்கிறது எல்லாம் வரும். அப்போ சிதி, சிரிக்கிறதுனா செதைக்கிறது. அப்போ சிதிலங்கள் இதுவும் வந்துடும். ஓகே, அடுத்து கேவ் அப்படின்னா குகை. டெபாசிட்னா என்னங்க? படிகிறது அப்படின்னு அர்த்தம். படிவுகள். அடுத்து கேவ் பேல் அப்படின்னா கேவ்னா குகை, பேல் அப்படின்னா என்னங்க? முத்து. இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். இது பாருங்க கேவர். இந்த கேவரை கவருன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஏக்கு பதிலா ஓ வந்துருக்கு. கேவரை கவருன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம கவர்ல ஏதாவது மறைச்சு கொண்டு வந்தா வீட்டுக்குள்ள என்ன என்ன கேட்பாங்க? எங்க காட்டு, எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு காட்டு அப்படின்னா ஸ்காட்லாந்து அப்படின்னு அர்த்தம். மேற்கு ஸ்காட்லாந்துல அடிக்கிற ஒரு தென்றல் அப்படின்னு அர்த்தம். அப்ப கேவர்னா கவர்ன்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம கவர்ல ஏதாவது மறைச்சு கொண்டு வந்தா எங்க காட்டு காட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டுல. அப்ப ஸ்காட்லாந்துன்னு வந்துடும். அப்ப மேற்கு ஸ்காட்லாந்து தென்றல். ஓகேவா? இதான் கேவரன். கேவிரென். கேவரன்னா கேரவன் ஞாபகம். கேரவென். கேவரன் கேரவன்னு ஞாபகம். இப்போ நம்ம ஆக்டருக்கெல்லாம் வந்து கேரவன் கொடுத்துருப்பாங்க. பெரிய வண்டி இருக்கும். அப்போ அந்த கேரவன்ல என்ன இருக்கும்? உள்ளேயே கிச்சனு, உள்ளேயே பாத்ரூமு, டாய்லெட் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த கேரவனுக்குள்ள பல அறைகள் இருக்குமா? அப்போ அறை, வரைன்னு வருதா? அப்போ அறை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நிலவறை. அப்போ அது அந்த கேரவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? குகை மாதிரி இருக்கும். அப்போ குகை. ரெண்டே கீ பாயிண்ட் தான். கேவர் என்ன? கேரவன். இது பக்கத்துல நீங்க கன்ஃபார்ம் எழுதணும். எழுதல அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வெறுமேன்னு வீடியோ பார்த்து டைம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. பக்கத்துல எழுதி நோட்ல படிங்க. ஓகே, கேவரன் அப்படின்னா கேரவன். இப்போ ஆக்டருக்கெல்லாம் கேரவன் கொடுப்பாங்க. அதுல பல அறைகள் இருக்கும். அறை ஒரு கீ பாயிண்ட். அப்போ நிலவறை. அடுத்து அது அந்த அறையெல்லாம் பார்க்க குகை மாதிரி இருக்கும். குகை இன்னொரு கீ பாயிண்ட். முடிஞ்சுங்களா? அடுத்து கவர் நோஸ். இதுல நோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நோஸ் இது நம்ம எழுதுறப்ப இப்படி எழுதுவோம். ஆனா சொல்றப்ப எப்படி நோஸ்ன்னு தான் வரும். நோஸ்னா மூக்கு. மூக்கு எப்படிங்க இருக்கும்? குழி இருக்கும் மூக்குல. அப்போ குழிகள், குழிகள் நிரம்பிய. அப்புறம் மூக்கு எப்படி இருக்கும்? அறை மாதிரி இருக்கும். அப்போ நிலவறை அப்படின்னு வருது. இது ரெண்டும் ஒரே மீனிங் மாதிரி தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கேவ்னா குகை. இது தெரிஞ்சதுதான். ஓகே, இது பாருங்க கேவிடேஷன் எரோசின். எரோசின்னா அரிமானம் தெரியும். இந்த கேவிடேஷன் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பல்லு சொத்தையானது வச்சு காமிச்சேன். கேவிட்டின்னு சொன்னேன். கேவிட்டினா சொத்தப்பல்லாகி குழி விழுகிறது. அப்போ குழி விழும். குழியும் ஞாபகம் வச்சுங்க, குமிழியும் ஞாபகம் வச்சுங்க. குழி குமிழி ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது. அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எரோசின்னா அரிமானம் ஈஸியா ஞாபகம் வந்துடும். இந்த கேவிட்டி கேவிடேஷனாவே சொத்தையாகி குழியா வருது. அப்போ குமிழி, காற்று குமிழி, அரிமானம் வந்துடும். ஓகேவா? இது பாருங்க கே. கே அப்படின்னா பேக்கு. பேக்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கு 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 அப்படின்னு வரும். நம்ம பேக்குன்னு திட்டுவாங்க வீட்டுல. அந்த கேவை பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள வீட்டுல என்னன்னு சொல்லுவாங்க? நீ ஒரு பேக்குடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த திட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒரு பேக்குடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ பேக்கு. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா கே கடல். கே ஃபார் கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் கே. எழுதுறப்ப இப்படி வரும். ஆனா வாயில சொல்றப்போ கேங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். இது சொல்லி பாருங்களேன். கேங்கிற ஒரே வார்த்தை தான் வரும். அப்போ கே ஃபார் ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி கே ஃபார் கடல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கே சாண்ட் ஸ்டோன். சாண்ட் அப்படின்னா என்னங்க? மணல். ஸ்டோன் அப்படின்னா பாறை. அப்ப இந்த மணலும் பாறையும் எங்க இருக்கும்? கடல்ல இருக்கும். அப்போ கடல்ல இருக்கு மணற்பாறை. கடல் எங்க இருக்கும்? நெய்தல். நெய்தல்ல கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லுவோமா நெய்தல? இப்ப நெய்தல்ல தான் கடல் இருக்கும். அப்போ கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ நெய்தல் மணற்பாறை. சாண்ட் ஸ்டோன் வரதுனால மணற்பாறை அப்படியே மாத்திக்கலாம். ஓகேவா? இது பாருங்க சீலிங். சீலிங்னாவே என்னங்க? இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அந்த காங்கிரீட் தான் சீலிங்னு சொல்லுவோம். அப்ப அந்த சீலிங் வந்து ஹைட்டா இருக்குமா? உயரமா இருக்கும். அப்போ சீலிங் தான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மேகம் மாதிரி. அப்போ மேக உயரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மீனாலும் பெருசுதான். மீனாலும் அந்த உயரத்தை சொல்ல வரதான். மீன் மிசைனா மேல், மீனா மேலுன்னு வரும் நம்ம தமிழ்ல கூட. ஓகேவா? அப்ப மீனாலும் அந்த ஹைட்டை சொல்ல வரதுதான். ஓகேவா? இப்போ மீத்தால் மேக உயரம். இது அமெரிக்கால வர ஒரு மேக உயரத்தை பத்தி சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க சீலிங் கிளாசிபிகேஷன். சீலிங்னாவே நான் சொல்லிட்டேன். வீட்டுல வர காங்கிரீட் தான் சீலிங்கு. அப்ப அது வந்து சீலிங்னா ஹைட்டா இருக்கும்.
மேல இருக்கும் நம்ம வீட்ல. நம்ம தலையை தூக்கி மேல பார்த்தாவே சீலிங் தான் தெரியும். அப்போ உயரத்துல இருக்கிற பகுதி, இது ஒரு கீ பாயிண்ட் வந்துரும். அப்போ உயரத்துல இருக்கிறதுனா நம்ம வீட்டுக்கு ஒரு மேகம் மாரி. அதுதான் வந்து மறைச்சுக்கும் நம்ம மேல கான்கிரீட். அப்ப மேக உயர. கிளாசிஃபிகேஷன்னா என்னங்க? வகைப்பாடு அப்படின்னு அர்த்தம். சீலிங்னாவே உங்களுக்கு 2டே கீ பாயிண்ட் தான் ஞாபகம் வரணும். ஒண்ணு வந்து சீலிங் நம்ம வீட்ல இருக்கும், உயரமா இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன? அதுதான் மேகம் மாரி நம்ம வீட்ட மறைச்சிருக்கும். அப்ப மேக உயர 2டே கீ பாயிண்ட். ஓகேவா? கீ பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது பாருங்க. செலஸ்டியல் ஜியோடெசி அப்படின்னா, இது பாருங்க செல் வால். செல்னாவே நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லுவோம். செல்னா ஒரு உயிரணு அப்படின்னு சொல்லுவோமா? வால்னா சுவர். ஓகேவா? இது முடிஞ்சு. செல்ஸ் ஆஃப் லோ பிரஷர். லோ பிரஷர்னா லோனா தாழ்வு, பிரஷர்னா அழுத்தம், தாழ்வு அழுத்த. அப்புறம் செல்னா எப்படிங்க? இப்போ வந்து ரிமோட்ல செல் இருக்கும். ஓகேவா? ரிமோட்ல இப்படி செல்லு சின்ன சின்ன செல் இருக்கும். அப்ப செல்லு வந்து கூட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு இந்த கூடு மாதிரி இந்த கூட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்னாவே காற்று கூடுகள் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது பாருங்க செல்லுலார் கன்வெக்ஷன். நான் செல்லுனாவே சொல்லியிருக்கேன். இந்த செல்லு ரிமோட்ல வந்து கூடு மாதிரி இருக்கும். அப்ப காற்று கூடு. கன்வெக்ஷன். கன்வெக்ஷனை இந்த வெக்ஷனை எடுத்துக்கங்க. வெக்ஷனை வெக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம எப்போ வெக்கேஷன் போவோம்? நம்ம அந்த கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருந்தா ஊட்டி, கொடைக்கானல்னு சொல்லி வெக்கேஷன் போயிருவோம். அப்போ வெப்பம் அதிகமா இருக்கிறப்ப வெக்கேஷன் போவோம். வெப்பம் அதிகமா இருக்கிறப்ப வெக்கேஷன் போவோம். ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெப்ப சுழற்சின்னு வந்துடும். வெப்ப சுழற்சினாவே வெக்கேஷன். ஓகே. அடுத்து செல்சியஸ் ஸ்கேல். ஸ்கேல்னாவே என்னன்னு சொல்லுவோங்க? அளவுகோல்னு சொல்லுவோம். செல்சியஸ்னா செல்சியஸ். செல்சியஸ் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? 24 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு தான் நம்ம செல்சியஸ்ல சொல்லுவோம். அப்போ வெப்பநிலை அளவுகோல் அப்படின்னு வந்துடும். அடுத்து சிமெண்ட் காப்பர் அப்படின்னா சிமெண்டி, காப்பர் அப்படின்னா செம்பு அப்படியே வந்துடும். இந்த சிமெண்ட் கார்வெல் அப்படின்னா சிமெண்டினா இந்த சிமெண்ட்னா சிமெண்டின்னு வந்து கார்வெல்ல இந்த கிராவெல். கிராவெல்னா இந்த வெல் மட்டும் எடுத்துங்க. வெல்லுன்னு ஞாபகம். வெல்னா கிணறா? கிணறுல என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த சரடு மாதிரி கட்டி அந்த வாளியை உள்ள விட்டு தான் எடுப்போம். அப்போ கிராவெல்னா வெல்லு. வெல்லுல நம்ம தண்ணி சரடு கட்டி எடுப்போம் வாளியில. சரடுனா சரளை. ஓகேவா? இது இருந்தாவே நம்ம மேக்சிமம் அடிக்கலாங்க. இருந்தாலும் இந்த லிங்கிங் வேர்டு வந்து நம்ம சில டைம் மாத்தி விட்டுருவாங்க. அப்ப நம்ம குழப்பிக்க கூடாது. அதுக்காக தான் நான் ஈச் அண்ட் எவரி லூப்பும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இது பாருங்க சிமெண்டேஷன். சிமெண்ட்டை வந்து சாந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு போடுவோம்? நல்ல பிணைப்பாகிறதுக்கு. அப்போ பிணைப்பு. அடுத்து சிமெண்டிங் மெட்டீரியல். சிமெண்ட்னா ஒட்டுறதுக்கு போடுவோம். மெட்டீரியல்னா என்னங்க? பொருள். அப்போ சிமெட்ரி. இப்போ நம்ம கல்லறைக்கெல்லாம் இப்படி போட்டுங்க. கல்லறைக்கு வந்து இப்படி சிமெண்ட் பூசி வச்சிருப்பாங்களா? அப்போ சிமெட்ரி வந்து சிமெண்ட்டை வந்து கல்லறைக்கு பூசி வச்சிருப்பாங்க. கல்லறை. இது நல்லா பாருங்க. செனோசோயிக் அப்படின்னா செனோசோயிக்கை வந்து நீங்க செஞ்சுரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செஞ்சுரி. இங்கேயும் சென் வருது, இங்கேயும் சென் வருது. செஞ்சுரினா ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு நூற்றாண்டு முடிஞ்சு அடுத்த நூற்றாண்டு வருதுனாவே நமக்கு என்னங்க? செஞ்சுரி வருதுனாவே புதிய காலம் பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ புத்துயிர் காலம் அப்படின்னு வந்துடும். இங்கேயும் புது உயிர் ஊழி அப்படி. எறானா என்னங்க? அதெல்லாம் ஒரு எறாடா, அதெல்லாம் ஒரு காலம்டா. அப்போ காலம்னா ஊழி. ஊழினா காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். எறானா அப்போ ஊழி அப்படின்னு வந்துடும். செனோசோயிக்ல இந்த சென் மட்டும் எடுத்துங்க. சென்னா நமக்கு செஞ்சுரின்னு வந்துடும். செனோசோயிக் ஏஜ்னு வருது. அப்ப ஏஜ்னா காலம். அப்ப பக்கத்துல சென் இருக்கு. அப்ப செஞ்சுரி. அப்ப காலப்பகுதின்னு வந்துடும். செஞ்சுரினா நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டு முடிஞ்சு இன்னொரு நூற்றாண்டு பிறகுன்னா ஒரு புதிய காலம் பிறகுது. இங்கே ஒரு புது உயிர் ஊழின்னு வந்துடும். அடுத்து சென்சஸ் எடுக்கிறாங்க. மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னு வரும். இது தெரிஞ்சதான். சென்டர் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷன்னா செயல். சென்டர்னா என்னங்க? மையம். அடுத்து சென்ட்ரல் எரப்ஷன் அப்படின்னா சென்ட்ரல்னா மையம். எரப்ஷன்ல இறப்புன்னு எடுத்துங்க. இறப்பு ஆயிட்டாங்கனாவே என்ன ஆயிரும்? செத்துட்டாங்கன்னா எரிச்சிருவோம். இப்ப எரிமலை குமுறல். சென்ட்ரல் ஐனா சூறாவளி கண். இப்படி சூறாவளி இப்படி சுத்துதுங்களா? இதுல இருக்கிற இந்த மைய பகுதிய சூறாவளி கண்ணுன்னு சொல்லுவோம். அதுல இந்த சூறாவளிக்குள்ள இருக்கிற அந்த மைய பகுதியை சூறாவளி கண்ணுன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ஐனா சூறாவளி கண். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 100 பார்த்துட்டோம். இந்த 100ம் ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்பாட்ல ரிவைஸ் பண்ணா இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு பயங்கரமா மைண்ட் செட் ஆயிடும். ஓகேவா? சென்ட்ரல் லைனா சூறாவளியோட கண் நான் சொல்லிட்டேன். அது வேணா கூட இப்படி வரைஞ்சு வச்சு இப்படி நடுவில் பாயிண்ட் போட்டு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா எதுவுமே நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல ஏறும். அதுக்காக தான் விஷுவலா சொல்லி தருது. ஓகேவா? சென்ட்ரல் எரப்ஷன் அப்படின்னா சென்ட்ரல்னா மையம். எரப்ஷன்னா இறப்புனா இறந்துட்டாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க. எரிமலை குமுறல். அடுத்து சென்டர் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னா செயல். சென்டர் அப்படின்னா மையம். சென்சஸ்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுல சென்னு மட்டும் எடுத்துக்குவோம். அப்ப இங்க ஏஜ் இருக்கு, இங்க எறா இருக்கு. அதெல்லாம் ஒரு எறாடா, அதெல்லாம் ஒரு காலம். ஏஜ்னாலும் காலம் தான். ஏஜ் எறான வந்தாவே நம்ம பக்கத்துல சென் இருக்கான்னு பார்க்கணும். சென்னா செஞ்சுரினா ஒரு நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டு முடிஞ்சா புது காலம் பிறக்குது. இப்போ புத்துயிர் காலம், புது உயிர்
ஊழி அப்படின்னு வந்துடும். அடுத்து சிமெண்ட்ரினா அப்போ அந்த கல்லறைக்குள்ள சிமெண்ட் பூசி வச்சிருப்பாங்க. அப்போ சிமெண்ட்ரினா கல்லறை. சிமெண்டிங் மெட்டீரியல்னா சிமெண்ட் எதுக்கு ஒட்டுறக்கு, மெட்டீரியல்னா பொருள். அடுத்து சிமெண்டேஷன், சிமெண்ட் அப்படின்னா சாந்துன்னு சொல்லுவோம். டேஷன் அப்படின்னா அது பிணைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம், பிணைப்பு. இது பாருங்க, சிமெண்ட்னா சிமெண்ட்னு வந்துருச்சு. கேர் வெல்னா இந்த வெல் மட்டும் எடுத்துக்கங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கங்க ஜெராக்ஸ் போட்டு. வெல்னாவே குளத்துல, சரி நம்ம கிணறுல வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து சரடு போட்டு எடுப்போம். அப்போ சரளையும் வந்துடும். அப்புறம் சிமெண்ட் காப்பர் அப்படின்னா சிமெண்ட், காப்பர்னா செம்பு வந்துடும். அடுத்து செல்சியஸ் அப்படின்னா செல்சியஸ். அது செல்சியஸ் வந்து வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஸ்கேல்னா அளவுகோல். அப்புறம் செல்லுலார் கன்வெக்ஷன் அப்படின்னா செல்லு வந்து நம்ம ரிமோட்ல கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ காற்று கூடுனா கூட்ட அப்படின்னு ஞாபகிச்சுங்க. கன்வெக்ஷன்னா வெக்ஷன் அப்படின்னாவே வெக்கேஷன் ஞாபகிச்சுக்குங்க. நம்ம வெப்பம் அதிகமா இருக்கிறப்போ கோடை காலத்துல வெக்கேஷன் போயிடும். அப்போ வெப்ப சுழற்சி. அப்போ செல்ஸ் ஆஃப் லோ பிரஷர் அப்படின்னா, லோ பிரஷர் அப்படின்னாவே தாழ்வழுத்தம். செல்னாவே கூட்டுக்குள்ள இருக்கும், காற்று கூடுகள். அடுத்து செல் வாழ்னாவே, செல்னாவே ஒரு உயிரணுன்னு சொல்லுவோம், வாழ்னா சுவர். அடுத்து செலஸ்டியல் ஜியோடிஸ்டி. இது நான் சொல்லலைன்னு நினைக்கிறேங்க. அடுத்த கிளாஸ்ல நான் இது கொண்டு வரேன். நான் ஸ்க்ரோல் பண்றப்ப மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து சீலிங் கிளாசிபிகேஷன். ஓகேவா? சீலிங்னாவே நம்ம வீட்டில் 2 சொல்லியிருக்கேன். வீட்டில் உயரமான பகுதி, அதான் நம்ம மேக மாதிரி மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக உயர வகைப்பாடு. இங்கேயும் அதே தான், மேக உயரம் வந்துடும். ஓகேவா? சீலிங்னாவே இந்த 2 கீ பாயிண்ட். அடுத்து கே சாண்ட் ஸ்டோன். ஸ்டாண்டுனா மணல், ஸ்டோன்னா பாறை. அப்போ இந்த மணலும் பாறையும் கடல்ல இருக்கும். இந்த கடல் எங்க இருக்குன்னா நெய்தல் இருக்கும். அப்போ நெய்தல். இங்கேயும் சாண்ட் ஸ்டோன் அப்படியே திரும்பி வந்துருச்சு, மணற்பாறை. அப்புறம் இது வந்து கேன்னா சிம்பிளா கேன்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தையில எழுதும் போது இப்படி எழுதுவோம், ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ கேன்னு சொல்லுவோம். கே ஃபார் கடல் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா கே வந்து பேக்கே அப்படின்னு வீட்டுல திட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கடல் திட்டு. அடுத்து கேவிடேஷன் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சொத்தையார அந்த குழின்னு சொல்லலாம். அப்போ குழி, குமிழி அப்படின்னு சொல்லலாம். எரோசின் அப்படின்னா அரிச்சிட்டு போறது. அப்போ அரிமானம். கேவ்ஸ் அப்படின்னாவே குகை. நோஸ், இந்த நோஸ் ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். நோஸ்னா மூக்கு, மூக்குல குழி இருக்கும். குழியில பல அறை, அந்த குழி வந்து அறை மாதிரி இருக்கும், நிலவரை. அடுத்து கேவரேன் அப்படின்னா கேரவன் சொல்லியிருக்கேன். ஆக்டரோட கேரவன்ல வந்து பல அறைகள் இருக்கும், சமல அறை, டாய்லெட் எல்லாமே இருக்கும். அது பார்க்க குகை மாதிரியே இருக்கும். அது கேவர்னா கவர்னு சொல்லியிருக்கேன். கவர்ல நம்ம ஏதாவது வீட்டுல மறைச்சு கொண்டு வந்தா எங்க காட்டுன்னு சொல்லுவாங்க. காட்டுல இருந்து தென்றல். அடுத்து கேவ் பியல்னா, கேவ்னா குகை, பேல்னா முத்து. இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து கேவ் டெபாசிட். கேவ்னா குகை, டெபாசிட்னா படிவுகள். கேவ்னா குகை நான் சொல்லிட்டேன். பிரேக் அப்படின்னா பிரேக் போட்டாவே நமக்கு என்னங்க ஆயிரும், பிரேக்னா உடைக்கிறது நான் சொல்லியிருக்கேன். உடைக்கிறது, சிதைக்கிறது. அப்போ சிதிலங்கள். அப்போ கேவ் பர்டுனா பிரெட்னு சொல்லியிருக்கேன். நல்ல அடர் பனிப்பொழிவு. அப்போ பிரெட்டும் டீயும் சாப்பிடணும், பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பயோலித்து அப்படின்னா, பயோ வேஸ்ட்னு சொல்லுவோம், கரிம கழிவுகள்னு சொல்லி. அப்போ பயோனா கரிம, லித் அப்படின்னாவே பாறை. லித்துனா எழுத்து பாறையில தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரியே சொல்லி ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா வரும். இது நான் என்ன சொல்லியிருக்கேன், கொப்பரை தேங்காயை கல்றான் அப்படின்னு வந்துடும். அப்புறம் கேட்னாவே குறும்பு பண்ற கேட்டும் இருக்கும், மென்மையான கேட்டும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். கேத்தோட அப்படின்னா எதிர்மின் முனை, ஏனோட அப்படின்னா நேர்மின் முனை. அடுத்து கேட்ச்மெண்ட். கேட்ச்னா பிடிக்கிறது, பால் கேட்ச் பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல பிடி. ஏரியானா பரப்புன்னு வந்துடும். இல்லை அப்படின்னா நீர் பிடிப்பு பகுதியில் போய் நம்ம மீனை கேட்ச் பண்றோம், பிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அப்படி வச்சுக்கோங்க. இதை நான் அப்படியே ஞாபகம் சொல்லியிருக்கேன். நான் அடுத்த கிளாஸ்ல கூட கொண்டு வரேன். கெட்டஸ்ட்ரோஃபிசம். இது டிராஃபிசம் சொல்லியிருக்கேன். டிராஃபின்னு சொல்லியிருக்கேன். வின் பண்ணா டிராஃபி கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம வின் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். சில டைம்ல நம்ம திடீர் அழிவும் வரும். திடீர் அழிவு. இந்த ஃபிஸ்ட் அப்படின்னாவே ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜீசஸ் கிறிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அப்போ கொள்கையர். இந்த ஃபிசம் அப்படின்னா கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஆக்ட்னா ஆக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டர் வந்து நல்லா ஆக்ட் பண்ணி பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பேருனா பேரருவி. அடுத்து ஜோசிஸ்னா ஜோசியம்னு சொல்லியிருக்கேன். ஜோசியம் பார்க்குற ஜோசியர் தான் நம்ம கண்டத்திலிருந்து எப்படி நம்ம முறிக்கலாம், நம்ம நிலைமையை எப்படி மாத்தலாம்னு நினைப்பாரு. முறிக்கலாம், மாத்தலாம். பாறை முறிவு, உருமாற்ற பாறை முறிவு. இது பாருங்க, கேஸ்ட் ஸ்டீல். கேஸ்ட்னா ஜாதி பார்க்க கூடாது. பாருனா வார் வந்துடும். இந்த அயன்னா இரும்பு, ஸ்டீல்னா எஃகு. இந்த கேஸ்ட்னா வார் புரு அப்படின்னு வந்துடும். கேஷ்னா பணம், கிராப்னா பயிர் அப்படியே வந்துடும். அடுத்து வந்து வீட்டில் கேஸ் வாங்கிட்டுனா புறத்தை தள்ளிடுவாங்க, புறணி. ஹார்டனிங் அப்படின்னா இருகுதல். அடுத்து கிராஃப்னா அப்படின்னா என்னங்க, படம். இதுதான் கிராஃப்னு சொல்லுவோம். அப்போ நிலப்படம். அப்ரிவேஷன் அப்படின்னா செயல் அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன், குறுக்கம் அப்படின்னு சொன்னேன், குறுக்கம். கேரிங் அப்படின்னா கேரி, ஏந்திட்டு போறது, சுமந்துட்டு போற ஏந்தி. கெப்பாசிட்டி அப்படின்னா திறன். அடுத்து பாருங்க, கரோலினா பேனா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா வளைகுடா ரெண்டுமே வரும்னு சொல்லிட்டேன். கரோடைட்னா கரோனைட் அப்படின்னே வந்துருச்சு. அடுத்து கார்னிவோரஸ் அப்படின்னா இந்த விலங்குகளை சாப்பிடுறது, மாமிசத்தை சாப்பிட்ற விலங்குகள். அப்போ புலால் உண்ணுகின்ற விலங்கு. கரிபியன் சீனா கரிபியன் கடல் வந்துச்சு. கரிபியன் கரண்ட் வந்து நீர்ல எடுப்போம்னு சொல்லிட்டேன். கார்சினா காரியேசியில குளிர்ந்த கடுங்காற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கார்போனிசிஃபெரஸ். கோல் அப்படின்னா நிலக்கரி. பெட் அடுக்கி வச்சிருப்போம்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு ஞாபகம். கார்பன் அப்படின்னா கார்பனேட். சைக்கிள்னா சுழற்சி. கார்பன் பிளாக் அப்படின்னா கருப்பு, பிளாக்னா கருப்பு. கார்பன்னா கரிமம். ஓகேவா? பைன்னா வைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா பிரான்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட வைன் அடிச்சோம் அப்படின்னா
பெயின் வந்து திடீர்னு செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிரான்சிஸ் பெயின் திடீர் கடுங்காற்று. கேப்ராக் ஆஃப் ஆயில் பெட்ஸ். ஆயில் அப்படின்னா எண்ணெய், பெட் வந்து படுக்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா படு முகடே அப்படின்னு கூட பெட் வந்து படுக்க யூஸ் பண்ணுவோமா, அப்போ படு வந்துடும். இங்க முகடே, படு முகடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து கேபிலரி கிரீப் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நுண்ணறி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நுண்ணறினா நுட்பமான அறிவு. இல்ல அப்படின்னா புல் அரிக்குது, புல்னா புலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ புலை அரி அப்படின்னு வந்துடும். அதை நம்ம புல்லரி ஞாபகம் வச்சுட்டோம். புல் ஸ்பீடா சொன்னா புலைன்னு வந்துடும் சொல்லியிருக்கேன். அப்போ எங்கேயும் அதான் வந்திருக்கு. ஓகேவா? இந்த கேப் டாக்டர் நான் அப்படியே பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 மட்டும் நான் அப்படி சொல்லியிருக்கேன். நான் அடுத்த கிளாஸ்ல அது முடிஞ்சா நான் கொண்டு வந்துடுறேன். ஒன்னு வந்து மறந்துட்டேன் ஸ்க்ரோல் பண்றப்ப, அதையும் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்புறம் கெபாசிட்டி, உனக்கு எவ்வளவு கெபாசிட்டி இருக்கு திறன் அது சொல்லுவோம். விண்டுனா காற்று, கேப் கிளவுட்னா கேப்னா மூடி, கிளவுட்னா முகில், கேனையன் நீ சம்பளத்துக்கு வேலை கூலினா கேனையன் சொல்லுவாங்க. அப்போ சம்பளம் வந்துடும். விண்டுனா இங்க காற்று வந்துடும். இந்த கேனையனுக்கு அதே தான் சம்பளம். அடுத்து ஃபில்னா நிரப்புறது. அடுத்து கேனையன் பெஞ்ச் அப்படின்னா சம்பளம், கேனையன்னா சம்பளம். அடுத்து பெஞ்ச்னா பெஞ்ச்ல உட்காந்து படிப்போம். கேனையன்னா சம்பளம் அதே வந்துடும். கேண்டர்பரி நார்த் வெஸ்டர்னா கேண்டர்பரி அப்படியே வந்துடும். நார்த்னா வடக்கு, வெஸ்ட்னா மேற்கு. ஓகேவா? இது முடிஞ்சு. கெனல்னா நான் கனல்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம தீ மூட்டி எரிச்சா கனல் வரும், கனல் அனல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எரி மூட்டி நிலக்கரி போன்ற கரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனல் சேல்னா மேலுன்னு சொல்லியிருக்கேன். மேல மின்னுன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். கெனல்னா கனல்னு சரி கனல்னா தீ மூட்டி எரிச்சா கனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். கோல்னா நிலக்கரி இப்படியே வந்துடும். ஓகே, இது பாருங்க. கெம்போல்டினைட் கனிமம் அப்படியே வந்துடும். பால்சம்னா பாசம் சொல்லியிருக்கேன். பாச பிசு பிசுன்னு இருக்கும். கனடாவே வந்துடும். கரண்ட், நீர்ல கரண்ட் எடுக்கிறாங்க. கிணறி அப்படியே வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ரெண்டா பார்க்க சொல்லியிருக்கேன். சென்டர் ரிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தேங்காயை இப்படி கையில சென்டரா வச்சு நீர் வளம் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நீர் வளங்கால் ஒரு கீ பாயிண்ட் சொல்லிட்டேன். இங்கே ஒரு கீ பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிங் போட்டுருவோம். அடுத்து வந்து ரிங் போட்டுருவோம். இப்படி ரிங் போட்டு சாரம் கட்டிடுவோம். சாரம் கட்டி வச்சிருவோம். ரிங் போட்டு கட்டி வச்சிருவோம். அப்போ கட்டி ஒரு கீ பாயிண்ட். நீர்வளம் பார்த்துட்டு கட்டி வச்சிருவோம். இந்த 2 இமேஜ் வச்சு பார்த்துட்டே இருங்க, ஈஸியா வந்துடும். இது பெருசா இருக்கு, இப்படிதான் ஞாபகம் வச்சாகும். ஓகேவா? இது சென்டர் ஜம்ப். இது குழந்தைங்க கூட விளையாண்டிருப்பாங்க. மையத்தில் இப்படி குதிச்சா வந்து எகிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்னா மையம், ஜம்ப்னா எகிர்றது. அப்புறம் இப்படி எகிர்றப்ப இங்க என்ன ஆகும், தாழ்வழுத்தம் உண்டாகும். தாழ்வழுத்த மைய நகர்வு, மைய எகிர்வு, மைய நகர்வு ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. ரைமிங்க. ஓகே, நான் கேவிட்டி ஃபில்லிங் சொல்லியிருக்கேன். கேவிட்டி அப்படின்னா இந்த சொத்தப்பொல்லாய் குழி ஆகுது. அப்போ குழிவு, குமிழ்வுன்னு சொல்லியிருக்கேன். கேவிடேஷனுக்கு குமிழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன். குமிழின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ஃபில்லிங் அப்படின்னா நிரப்பு. ரெண்டுமே வந்துடும். இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபில் பண்ணாததுக்கு முன்னாடி கேட்லாக். இது கடையில நம்ம சாப்பிட போனா கேட்லாக் கொடுப்பாங்க. அதுல விலை அதிகமா இருந்துச்சுன்னா வாய் அடைச்சு போயிடும். அடைவாக்கம். ஓகே ஸ்டூடெண்ட், பாருங்க. கேஸ்டல்னா நான் அரண்மனைன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபாரின் அந்த ஹாலிவுட் படத்துல வரும். அப்ப அரண் கில். இது பாருங்க. கார்டினல் பாயிண்ட், கார்டினல் வின்ஸ். இதுல கார்டினல் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். கார்டினாவே ஐடென்டி கார்டை வந்து ஐடென்டி கார்டுல நம்ம தலை தான் இப்படி போட்டோவா வச்சிருப்பாங்க. அப்ப தலைப்புள்ளி ஒரு கீ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது முதன்மையா நம்ம எடுத்துட்டு போகணும். முதன்மை 2வது கீ பாயிண்ட் இங்கேயும் வந்துருச்சு. முதன்மையா எடுத்துட்டு போகணும். நாள்தோறும் பார்ப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகம் நான் சொல்லியிருக்கேன். நாள்தோறும்னா இந்த நல்லுன்னு வந்துடும். நல்னா நாள்தோறும். தலையை மட்டும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. முதன்மையா எடுத்துட்டு போகணும். நாள்தோறும் கொண்டு போகணும். அப்ப நாளும் கவர் ஆயிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கார்பன் நான் கரின்னு அப்படியே சொல்லிட்டேன். ஃபுல்லா கரி. ஈக்குவல்னா சமம், ஈக்குவல். பொட்டன்சியல்னா மின்னல் வந்து பொட்டு நடிக்கும் சொல்லிட்டேன். ரேஷியோ அப்படின்னா விகிதம். ரீஸ்டோரேஷன் மீட் எடுக்கிறது, மீட்பு. இந்த கார்பனேசியேஷன் அப்படியே கரின்னு வந்துடும். சோன் ரைட்னா பாண்ட் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாண்டு ரைட்னா எழுதி வாங்குறது. அப்போ பாண்டை வந்து ரைட் எழுதி வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம என்ன உருண்டாலும் பிறண்டாலும் நம்ம சிக்கல்ல சிக்கிடுவோம். சிக்கல்னா எரிக்கல். ஓகேவா? அடுத்து இந்த கார்பனேசியஸ் அப்படின்னா இந்த ராட்னா பாறைன்னு வந்துடும். ஷேல் அப்படின்னாவே சேல்னா மேலுன்னு சொல்லியிருக்கேன். மேல்னா மென்னு சொல்லுவோம். உமன்னா ஃபீமேல்னு சொல்லுவோம். அடுத்து கார்பனேட் ராக்னா பாறை. கார்பனேட்னா கரின்னு தெரியும். கார்பனேட்னா கரிமம் ஆதல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பேச வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எங்கேயாச்சும் இந்த மாதிரி வேடி கட்டி நிற்கும் போது யாராச்சும் ரேஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா மேல மடிச்சு கட்டிட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப மேல் மடிப்பு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுல கேப்பிங் இது ரெண்டுக்கும் கப்பு ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஒரு கப்புல எண்ணெயை ஊத்துவோம். எண்ணெயை ஊத்தி கறி செய்வோம். அப்ப அந்த கறிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், கவிச்சி வாசம்னு சொல்லுவோம். அப்போ கரினா கவிச்சி, கவிப்பு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ராக் அப்படின்னா இங்க பாறைன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த கவிச்சி எந்த செய்வோம், உலோகத்துல போட்டு செய்வோம். உலோகம்னு சொல்லுவோமா, அலுமினியத்துல, பாத்திரத்துல. அப்போ உலோகத்தாது. நான் கேப் அப்படின்னா கேப் குமரின்னு சொல்லியிருக்கேன். குமரி முனைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்போ கேப் குமரின். அப்போ நிலத்தோட எண்டு பகுதி நிலமுனை. அப்புறம் என்ன சொல்லுவோம், கண்டமுனை. இந்த இந்தியாவோட அந்த கண்டத்தோட எட்ஜ் பாயிண்ட சொல்ல வரும், கண்டமுனை. நான் கேப் அப்படின்னாவே முனைன்னு சொல்லிட்டேன். ஹான் அப்படின்னா இந்த மாட்டுக்கு இருக்கிறதா. அப்போ கொம்பு முனை. கரண்ட் வந்து நீர்ல எடுப்பாங்க. அப்போ கடல் நீரோட்டம். இது பாருங்க. கனோ அப்படின்னா கண்ணே ஓடிவான்னு அம்மா கூப்பிடுவாங்க. இந்த கேம்பர் அப்படின்னா நான் ரோடு சொல்லியிருக்கேன். ரோட்ல சென்டரா பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கும். இப்படி 2 சைடு பார்த்தா சரிவா இருக்கும். இந்த ஹைட்டா இருக்கிற பகுதி தான் கேம்பர். அப்ப ஹைட்டா இருந்துச்சுன்னா மையத்துல தூக்கி இருக்கு. அப்ப மைய தூக்கல். ஓகேவா? இல்ல அப்படின்னா கேம்பர்னா சாம்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பார் தூக்கலா இருக்கணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 100 முடிச்சிட்டோம். நான் 100 சொல்லும் போதே ஒவ்வொன்றா சொல்றப்ப 2 டைம் சொல்லியிருக்கேன். திருப்ப நான் ரிவைஸ் பண்றப்போ ஒரு டைம் சொல்லியிருக்கேன். இந்த 3 டைம் நீங்க இப்படியே இதே ஃப்ளோல படிச்சீங்கன்னா
நல்ல ஞாபகம் வரும். 2 தான் நம்ம கிளாஸ் பொறுத்த அளவுக்கு. இந்த கீ பாயிண்ட் நான் ஹைலைட் பண்றத ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நான் என்ன கீ பாயிண்ட் சொல்ல வரேன் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி இந்த கேம்பர்னா சாம்பார் மாத்திரம்னா இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. நம்ம 1 to 14 வரைக்கும் 4 டெஸ்ட் முடிஞ்சு. இது 15வதுலேருந்து 15க்கு அப்புறம் வந்து அடுத்த டெஸ்ட் வரும். 5வது டெஸ்ட் வரும். நல்லா யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிங்கன்னா மட்டும்தான் நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கும். நம்ம படிச்ச ஃபீல் கிடைக்கும். என்னைக்கும் மறக்காது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ரிவிஷன் மஸ்ட். ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி விட்டுட்டேன். திருப்ப நைட் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. காலையில ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. செயின் மாதிரிங்க. இப்போ திங்கக்கிழமை காலையில இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நைட் இந்த வீடியோவை படிச்சிடணும். அடுத்து திருப்ப படிச்சிடணும். அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில இருந்துச்சு திங்கக்கிழமை நைட் என்ன படிச்சோமோ அதை படிச்சிடணும். திருப்ப செவ்வாய்க்கிழமை ஒன்று புதுசா படிப்பீங்க. அந்த செவ்வாய்க்கிழமை புதுசா படிக்கிறத செவ்வாய்க்கிழமை நைட்டே படிச்சிடணும். ஓகேவா? திருப்ப புதன்கிழமை காலையில இருந்துச்சா செவ்வாய்க்கிழமை நைட்டு படிச்சதை புதன்கிழமை படிக்கணும் காலையில. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி படிச்சுட்டே போய் வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிவிஷன் பண்ணணும். இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.